ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் நேற்று வந்து ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற யூனிவர்சிட்டியில் ஹரிரையா ஓப்பன் ஹவுஸ்க்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ காலையிலேயே வந்து ஒரு பிளாக் டீ போட்டுட்டு அப்படியே வெளியில் இயற்கையாக தான் நடந்துகிட்டு இருந்தேன். எங்கள் ஏரியாவில் வந்து மனிதர்கள் வாழ்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது. ஏதோ காடுகளுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கையில் அப்படி தெரியும். பட் இந்த சைடெல்லாம் லெஃப்ட் சைட்லலாம் லைனாக வீடுகள் இருக்குது. பட் நான் வீடுகளை கவர் பண்ணி எடுக்கிறதில்ல. நம்ம வீட்டை எடுக்கிறதோட சரி, மற்றவங்க வீட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபேமிலியை காட்டுறதோட சரி, மற்றவங்கள உள்ளே கொண்டு வர வேணாம் அப்படின்ற ஒரு இது தான். ஏன்னா சில பேருக்கு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு விருப்பம் இருக்காது. மற்றவங்களோட விருப்பம் இல்லாமல் வீடியோ எடுத்து போடுறதுன்றது தப்பு. அது நமக்கு எந்த நேரத்துலையும் எந்த பாதிப்பு வேணாலும் வரலாம். ஆரம்பத்தில் எனக்கு அதை பற்றியெல்லாம் நாலேஜே இல்லை. நான் சும்மா வெகுளித்தனமாக யாரை பார்த்தாலுமே பழகிடுவேன், யாரை பார்த்தாலுமே ஒரு வீடியோ எடுத்துருவேன். ஒரு டைமில் என் காது படவே வந்து நான் கேட்டேன், இவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்மளெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதிலிருந்து நான் யாரையுமே எவ்வளோ க்ளோஸாக பழகினாலுமே யாரையுமே வந்துட்டு வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த ஒருத்தவங்கள வீடியோவில் நம்ம காமிச்சு போடுறதுனால நமக்கு கோடிக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ வந்துட்டு காசு வர போகிறதில்ல. நம்ம ஒரு சந்தோஷத்தில் எடுத்து போட ஒரு 4 பேரோட பழகும்போது அது ஒரு நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது ஒரு மெமரியாகவும் இருக்கும், ஒரு சில பேரோட அப்படியே பழகிறத காமிக்கும்போது. பட் அது ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில பேர் புரியறதில்ல. ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாத வினிதா அப்படின்னு நானே எனக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் வெளியில் வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உப்புமா பண்ணியிருந்தேன். உப்புமாவும் தேங்காய் சட்னியும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து முட்டை ஆம்லேட் போட்டு தெரியான்னு கேட்டார். அதோட சரின்ட்டு அவருக்கு ஒரு ஆம்லேட், எனக்கு ஒரு ஆம்லேட் போடலான்ட்டு அப்படியே வந்துட்டேன். காலையில் அப்படியே கொஞ்சம் அந்த இயற்கையோடு அப்படியே நடந்து போகிறது அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நிறைய பறவைகள் இருக்கும். ஏன்னா மரங்கள் நிறையா இருக்கா, காடுகளுக்குள்ளே தான் நாங்களே இருக்கோம். புரோனே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தீவு தான். ஸோ கடலும் மரங்களும் தான் இங்கே அதிகம். ஸோ மரங்கள் எல்லாம் நிறைய காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடுகள்லாம் வந்திருக்கு. அதுவும் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ஃபுல்லாக வந்து மலையும் மரங்களும் இருக்கிற இடம்தான். ஸோ மரங்களை பூரா வெட்டிட்டு தான் வீடே கட்டியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் காலையில் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடிலாம் வாக்கிங் போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 2-3 நாளாக அதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த நேச்சரோடு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் ஹஸ்பண்டுக்குமே அவருக்கும் என்னை விட ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து தனியாகவும் இருக்கணும்னு நினைப்பார் அவர். நேச்சரோட தனிமையாக அப்படி இருக்கிறது அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணலை. அப்பார்ட்மெண்ட்டுமே சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆதவ படிக்கிற ஸ்கூல் பக்கத்துலேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. அங்கேயுமே கேட்டிருந்தா கூட எங்களுக்கு வீடு பார்த்து கொடுத்துருப்பாங்க. பட் எங்களுக்கு இந்த தனியாக இந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணோம். அப்புறம் ஆம்லேட் வந்து ரெடி பண்ணிவிட்டு உப்புமா இதுதான் பண்ணியிருந்தேன். காலையில் பசங்களுக்கு உப்புமாவும் தேங்காய் சட்னி தான். ஆதவுக்கு உப்புமாவோட சுகர் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அவன் சாப்பிட்டுக்குருவான். பட் தேங்காய் சட்னி யாருக்காக வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, முகிலுக்காக வச்சது. முகிலுக்கு சுகர் வச்சு சாப்பிட்றது பிடிக்காது. சுகரை வெறும் தான் சாப்பிடுவான். பட் உப்புமாவோட சேர்த்து கொடுத்தோம்னா அப்படியே ஒமட்டிக்கிட்டு வாமிட் பண்ணிவிடுவான். ஆனால் சட்னி ஊற்றி பிசைஞ்சு விட்னோம்னா சாப்பிடுவான் நல்லா. அதனால் அவனுக்காகவே சட்னி பண்ணிடுவேன். ஸோ அதனால் எல்லாருமே வந்து சட்னியோட தான் சாப்பிடுவோம். எனக்கும் பிடிக்கும் உப்புமாவோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது. அப்புறம் சேமியா இருக்குல்ல, அது கூடவும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. பசங்க காலையில் ஸ்கூல் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே ஸ்கூலில் போய் பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறதா தான் பிளானு. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சூப்பராக தானே இருக்குது. ஆனால் சைடில் ஓப்பன் ரொம்ப பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் போட்டிருந்த அந்த ஃபலோசா பேண்ட் வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல, ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும் போல். அதோடு அவங்க வேண்டாம், அது நல்லா இல்லை, இதை போட்டுட்டு வராதுன்ட்டார். இல்லை என்னை யார் பார்க்க போகிறாங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை வேண்டாம் மாற்றிடு, இதை போட்டுக்கிட்டுலாம் வராதுன்ட்டார். அதோட சரின்ட்டு மாற்றிட்டேன்.
ட்ரெஸ்ஸு வந்து பசங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். காருக்குள்ளே அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஷர்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேண்ட்டு கூட அப்படியே போட்டுக்கட்டும்னு. ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான். அப்புறம் ஒரு பேக்கில் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சேன், பிஸ்கட்ஸ் எடுத்து வச்சேன். ஏன்னா அங்கே போகிற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் ஃபேக்கல்ட்டி வருவாங்க, ஃபேமிலிஸும் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்களும் வருவாங்கன்ட்டு. அதோட தண்ணி, கொஞ்சம் பிஸ்கட்டு, பசங்களுக்கு கர்ச்சீஃபு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. ப்ரௌன் கலர் என்னோடய கலருக்கு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். நான் வந்து இது போட்டிருக்கேன், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். அதெல்லாம் போடும்போது ஃபேஸ் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணும்போது என் முகத்தில் ஏதோ எண்ணெய் வடிகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு வாரமாக என்னடா அப்படி எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே, அதுக்கு இதை போடாமே விட்டுறலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வாரமாக நான் யூஸே பண்ணலை, அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் நான் எங்கள் அக்காட்ட கேட்கும்போது தான் எங்கள் அக்கா சொன்னால், அது ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும், நீ யூஸ் பண்ண பழகிடும், அப்படியே நீ யூஸ் பண்ணு, அதுதான் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது, கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும், நீ வெளியில் எதுக்கு போகும்போது அந்த சன்லைட்லேருந்து கொஞ்சம் உனக்கு இதாக இருக்கும், போட்டு யூஸ் பண்ணுன்னா. ஆனால் நான் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதில்ல, வெளியில் எங்கேயாவது வந்தேன்னா யூஸ் பண்ணுறேன். சில நேரங்கள் என் ஃபேஸை பார்க்கும்போது டயர்டாக இருக்கிற மாதிரியே தெரியும் இந்த சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணால். சில நேரங்கள் எனக்கு பிடிக்காது, அந்த சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தோணும். சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி வெளியில் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போட்டேன். பட் எனக்கு லிப்ஸ்டிக் போட ரொம்ப பிடிக்கும், ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஆக்கி காட்டுற மாதிரி இருக்கும். அதோட நாங்கள் வந்தாச்சு. போன வருஷமும் இதே இது நடந்தது, இந்த ஹரிரையா ஓப்பன் ஹவுஸ் வந்து நடந்தது. அது எங்கன்னா ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற யூனிவர்சிட்டிலே வச்சுருந்தாங்களாம். அந்த டைம் வந்து நானும் முகிலும் வந்து ஊருக்கு போயிட்டோம், வெக்கேஷனுக்கு போயிருந்தோம் 1 மாதம். அதுவும் அவங்க அப்பாவும் தான் வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போவே அங்கே போன வருஷம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்களுக்கு வீடியோ கால் அடித்தார். பற்றியா நாங்கள் வந்து இங்கே ஹரிரையாவில் சாப்பிட்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு, ஐயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னேன் நான். நெக்ஸ்ட் இயர் வரலான்ட்டு. இப்போ இந்த வருஷம் வந்து ஜெருடாங் பக்கத்தில் ஒரு ஹால் மாதிரி வந்து ஃபுல்லாக புக் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து தமிழ் அந்த நடந்தது, தமிழ் கலாச்சார ஃபங்க்ஷன். இங்கே புரூனே நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட்டு பண்ணாங்க. ஸோ அதே ஹாலில் தான் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃபங்க்ஷன் வந்து இந்தளவுக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. போனால் ஏதாவது ஒரு லஞ்சு சாப்பாடு கொடுப்பாங்க, 4 பேரை பார்க்கலாம், ஹஸ்பண்டோட வேலை பார்க்குறவங்கள மீட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸோடு தான் நான் வந்து வந்தேன். ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்க டான்ஸ் பண்ணுறதே என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பசங்களும் நானும் உட்காந்துருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீ பசங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டாலாக போட்டிருந்தாங்க, எல்லா வகையான ஃபுட்டுமே இருந்தது. இந்தியன் ஃபுட்டு இப்போ காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்டு, மலாய் ஃபுட்டு, அப்புறம் வியட்நாம் ஃபுட்டு, இந்தோனேஷியன் ஃபுட்டு, சைனீஸு, ஜாப்பனீஸு, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ. அதுக்கப்புறம் என்னென்ன வச்சுருந்தாங்கன்றதே என்னால் பார்க்க முடியல. இந்த ஃபுட்டெல்லாம் இந்த நாட்டோடதுன்னு எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, போர்டு வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஃபுட்டுக்கு முன்னாடியுமே வந்து இது இந்த நாட்டோட ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த வகையான மக்கள் இந்த நாட்டில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து அங்கே இருக்காங்க, யூபிடியில் வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்லாருடையுமே கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மலாய், இங்கே புரூனே நாட்டோட ட்ரெடிஷ்னலான அந்த ஃபுட்டு, அதாவது அந்த காலத்து உணவு முறைகள் இருக்கும். அப்புறம் ஒரு சில ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், கட்டாங்கல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள்,
விளையாடுவாங்க, இங்கே போய் யார் வேணாலும் விளையாடலாம். இவங்க ஒருத்தவங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்களா, அதோட எனக்கு பார்த்தோன்னா ஆசையாயிருச்சு, நம்ம ஊர் விளையாட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து உட்காந்து அதை விளையாண்டேன். அதில் நம்ம கீழே விழுகாமல் 5 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல வந்து 1 கல் பிடிக்கிறது, அப்புறம் 2 கல் பிடிக்கிறது, அப்புறம் 3 கல் பிடிக்கிறது, 4 கல் பிடிக்கிறது, அப்புறம் அஞ்சாவது ஸ்டேஜில் வந்து கையை வந்து திருப்பி போட்டு இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அதோட நான் கீழே விழுகாமல் பிடிச்சிட்டேன். என்னை வந்து நான் விளையாடும் போது வீடியோ எடுக்க ஆள் இல்லை, ஏன்னா ஹஸ்பண்ட் பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்தாங்களா. அதனால் வந்துட்டு நான் விளையாண்டுட்டு நான் வின் பண்ணோடனே எனக்கு 2 சாக்லேட் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த சைடு பல்லாங்குழியெல்லாம் இருந்தது. அப்புறம் ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ஃபுட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்கங்க. பீஸா அது இதுன்னுப்பா சாப்பிடவே முடியல. ஒரே நாளில் இவ்வளோ கொடுத்தா எப்படிங்க சாப்பிட முடியும்? அதுவும் நான் போயிட்டு நம்ம ஊர் சாப்பாடு மட்டும்தான் நான் கொஞ்சம் எடுத்தேன். இந்த பரோட்டா, சிக்கன் கறி வச்சுருந்தாங்க, அப்புறம் லேம்ப் வச்சுருந்தாங்க, பீஃப் வச்சுருந்தாங்க, அப்புறமா சேலடு, ரோஸ் மில்க்கு, அது எல்லாமே. எனக்கு நம்ம ஊர் சாப்பாடு தான் பொதுவாகவே பிடிக்கும். எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றது நம்ம ஊர் சாப்பாடு தான். மற்ற ஃபுட்டெல்லாம் பார்ப்பேன், பட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுன்னா எனக்கு வந்து ஒத்து வராது. பட் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதே நம்ம ஊர் சாப்பாடே கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னால் அது சாப்பிட முடியல, எல்லாமே 10 மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அப்படியே ஒவ்வொரு இதாக வந்தேன். இது வந்து இந்த ஸ்டீம் பன் மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், பட் அவங்களே எனக்கு இது என்னன்றதை தெளிவாக சொல்லவே இல்லை. எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பசங்கிட்ட கொடுத்தேன், சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு. அப்படியே சுட சுட அப்போ தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லேருந்து டேட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என் மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிட்டே இருந்தது. என்ன விஷயம்னா, நம்மளும் ஒழுங்காக படிச்சிருக்கலாமே, இன்னும் நல்லா படிச்சிருந்தோம்னா நம்மளும் ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. என் பசங்கிட்ட அப்போதைக்கு சொல்லிகிட்டே இருந்தேன், தம்பிங்களா நல்லா படிச்சிருங்கடா, நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா வாழலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே யூபிடியில் வேலை பார்க்குற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே தான். நிறைய பேர் அவங்க ஃபேமிலிஸையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற ஒரு சில பேரோட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. எங்களை யாருமே பார்த்ததில்லை. நாங்கள் அவ்வளோக்கா அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துக்கு போக மாட்டோம். ஸோ அன்றைக்கி தான் வந்து ஒரு சில பேரெல்லாம் அப்படியே மீட் பண்ணோம். அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன், அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உண்மையாகவே ரொம்ப ஏக்கமாக இருந்தது. சரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிப்புன்றது ஒரு இது தானே, அது எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா? ஸோ நம்ம நல்லா படித்தோன்னா உண்மையாகவே நமக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்கங்க. அந்த கேமில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் கொடுத்தாங்க. அதாவது ட்ரிப்பு போகிறதுக்கெலாம் டிக்கெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. சிங்கப்பூர் போகிறதுக்கு, மலேசியா போகிறதுக்கு, இந்தியா போகிறதுக்கு, இந்தோனேஷியா போகிறதுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா iPhone 16 Pro Maxலாம் கொடுத்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடல் வந்துருந்ததில். ஆனால் ஃபுல்லாக மலாயில் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில். பட் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஹஸ்பண்டுக்கும் மலாய் தெரியாது, எனக்கும் மலாய் தெரியாது. ஆனால் உங்கள் மலாய் தெரிஞ்ச லோக்கல் பீப்புள் தான் நிறைய பேர் வந்து வின் பண்ணாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு நான் போனதே கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த படிப்புக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்து வந்ததே வேறு. இந்த அளவுக்குலாம் இருக்காதுன்னு பார்த்தா பாருங்கள், இது மலேசியா குசைனா பார்த்திங்களா, ஒவ்வொரு ஸ்டாலாக அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, ஒவ்வொரு நாட்டோட ஃபுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரைஸ் கேக்கு, அதாவது இட்லி இருக்குல்ல, அது மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோ எடுக்க போகும்போதெல்லாம் எல்லோரும் எடுத்துகிட்டு போங்கன்னே சொன்னாங்க, சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எவ்வளோ சாப்பிட்றது, எல்லா வெரைட்டிலையுமே அவ்வளோ இருந்தது. இது பாருங்களேன், அந்த நம்ம ஊரில் ஊத்தாப்பம் மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா, மைதா மாவில் கருப்பட்டியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி. இது வந்து ப்ரூனை டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் நாசி கத்தோக், நாசி லமாக் அது எல்லாமே இருந்தது. அப்புறம் ப்ரூனையோட அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் நிறைய இருந்ததுங்க. மரவள்ளி கிழங்குல பண்ணுறது, அதுக்கப்புறமா கவுனி அரிசியில் பண்ணுறது, இதெல்லாமே பாருங்களேன் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. லெமன் ரைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கங்க. இந்த பாருங்களேன், இதில் நிறைய சிக்கனு, இப்போ நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, அது இதுன்னு பயங்கரமாக இருந்ததுங்க. உண்மையாகவே இதை வந்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னு நினச்சேன். யூடியூப்பில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். பசங்க ஃப்யூச்சரில் பார்க்கும்போதும் ஒரு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தா நிறைய ஜூஸஸ்ஸு, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தான் ஹஸ்பண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கேயுமே போகல, ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஹஸ்பண்டு தான் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம்லாம் குறைஞ்சிச்சு. அப்புறம் ஹஸ்பண்டு தான் எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எங்களை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தான் அவங்க சாப்பிட்டாங்க. நீ போய் வீடியோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு.
அப்புறம் இந்த இடத்துல நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்களா, ஆனால் வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் அப்படிலாம் வந்து எடுத்துக்கிட்டோம். உண்மையாகவே ரொம்ப ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு மொமெண்ட்டாகவும் ஒரு மெமரியாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா வெளியிலலாம் வந்து நல்லா அந்த யூபிடியில் உள்ள இதை பற்றியெல்லாம் அந்த ஸ்லைடு மாதிரிலாம் போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சைடில். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஹெல்த் செக்கப்பு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.